காமிச்சிட்டே நம்ம நாகவல்லியோட ஆடை ஆபரணங்கள் இல்லையா. இது பாதசரான கொலுசு. இது ரொம்ப இதெல்லாம் போட்டிருக்கா. ரொம்ப ஹெவியாக இருக்குல்ல. ரொம்ப ஹெவியாக இருக்கு. ஓ இது ஒன்று உள்ளே போட்டிருக்கா. உள்ளே தான் இருக்கல. இதோ மணி போட்டிருக்கா உள்ள. Hi friends, welcome you all to yet another episode of Delicious Method. உங்களோட ஷாப் நேம் என்னன்னா வந்து தஞ்சாவூர் ஆர்ட் வில்லேஜ். ஓகே, we have different varieties of Tanjore paintings and even the bronze idols. So எங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்காங்க. They have given an opportunity to us like to show how it is getting made. ஓகே, ஸோ இந்த மேக்கிங் ப்ராசஸ் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், காமிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறாங்க. பிஸ்னஸ் வந்து நாங்கள் இந்த தஞ்சாவூர் ஆர்ட் வில்லேஜ் கிட்ட 6th ஜென்ரேஷனாக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த லாக்டவுனால் ஒரு 6 மாதமாக எங்களுக்கு ஃபுல்லாக கேப் வந்துருச்சு. இப்போ இந்த மந்த் தான் ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு கோயில் நியர்பை பிக் டெம்பிள் பேக் சைட்லேயே இருக்கும். இந்த மேம்பாலம் சிவாஜி நகர் பக்கத்துலேயே நியர்பை 1.5 கிலோமீட்டர்ஸ் பெரிய கோயிலேருந்து. இது வந்து நாங்கள் பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்கோம். சிலை செய்கிறது பெயிண்டிங் எல்லாருமே ஒவ்வொரு ஒரு கலை. இது வந்து யாருமே அடுத்த லெவல் கொண்டு போகலாம். நாங்கள் எங்களோட பாரம்பரியமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இது இப்போ இன்டர்நேஷ்னல் பீப்புள் இல்லை, நான் டொமஸ்டிக் பீப்புள் இங்கே உள்ளவங்களும் வாங்கலாம், பார்க்கலாம், செய்கிறத கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாச்சு முடிக்கிறதுக்கு ஒரு 1 month 2 months 3 months அப்படியே போயிட்டே இருக்கும். கரெக்ட், டிபெண்ட்ஸ் அப்பான் த டிசைன் அண்ட் த சைஸ். ஸோ அதான் அவங்க சொல்லி வராங்க. ஸோ இவங்க வந்து இந்த கோவிலுக்கு வந்து கிட்ட ஒரு மேல்பாலம் வரும். there is a one flyover. ஸோ அந்த ஃப்ளைஓவர் தாண்டி வரும்போது என்ன ஸ்ட்ரீட் நேம்? சிவாஜி நகர். சிவாஜி நகர்ல நீங்க என்டர் ஆன உடனே இவங்களோட தான் ஒரு டெட் அண்ட் ரோடு அங்கேயே போட்டிருக்கோம். இந்த நேம் போர்டு, இந்த ஷாப்போட பேர் எல்லாமே போட்டிருக்காங்க. இங்கதான் இவங்க வந்து ப்ராசஸ் பண்றது. இந்த இங்க கையாலே பண்ணிட்டு அவங்க காமிச்சிடும் உங்களுக்காக. ஓகே, ஸோ ஹீ இஸ் த மெயின் பர்சன். ஸோ நவ் இவர் வந்து நம்மளுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இஸ் கோயிங் டு மேக் ஒன் ஒரு ஸ்டாச்சு இல்லையா? எந்த ஸ்டாச்சு பண்ண போறோம் சார்? ஒரு கை முத்திரை. ஓகே, கை முத்திரை. நம்ம டான்ஸ்ல எல்லாம் நம்ம முத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு முத்திரை வந்து அவங்க பண்ணி காமிக்க போற லைவா. மெழுகுல வேக்ஸ்ல வந்து பண்ணி காமிக்க போறோம். ஸோ தட் இஸ் அ டெமோ, ரைட்? அது டெமோ. ஸோ அது பார்க்கலாமா? ஓகே. பார்த்தீங்கன்னா இது வந்து தேன் மெழுகு. இது வந்து ஒரு மரத்தோட பிசுனு. ஓகே, குபுரி மரம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் கலந்து தேங்காய் எண்ணெய் போட்டு கொதிக்க வச்சோம்னாக்கா இந்த மாதிரி வந்துடும் மெழுகு. ஓகே, அதுக்கப்புறமா இதை திரும்பி ஹீட் பண்ணி தண்ணியாக எடுத்துக்கணும். ஓகே, அது மெல்ட் பண்ணிருக்கு. ஆமாம். ஓகே, தண்ணியில் போட்டுட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்குல்ல அது இல்லையா?
பார்த்தீங்கன்னா இது வந்து பிசின் மாதிரி ஆகிடும். உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி பப்புகம் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். கரெக்டு. ஓ மைல்டாக தான் ஹீட்டாக இருக்குது. இது அவ்வளோ சூடெல்லாம் கிடையாது. ரொம்ப இதுதான் மெழுகு தான் நம்ம வேக்ஸ். இது கொஞ்ச நேரத்தில் கட்டி ஆகிடும். ஓகே. அப்பப்போ நம்ம ஹீட் பண்ணி தான் இதை செஞ்சுக்கணும். ஓ இதுவும் வந்து மெழுகுதான், முன்கூட்டி செஞ்சு வச்சது. விரலோட அளவு எடுக்க போகிறேன். So now he is taking the measurement of the fingers, right?
So now we got the mudra. Yeah, the dancing mudra. It's made with the wax. மண் வந்து காவேரி மண், அந்த ஆற்றுல வந்து ஓரத்தில் இருக்கக்கூடிய மண் இது. இது வந்து தஞ்சாவூரில் ஸ்பெஷலு, மற்ற இடத்துல கிடைக்காது. இப்போ இது வந்து செஞ்ச பொம்மை. இந்த கலர் ஆயிடும் இல்லையா? இல்ல, காய வச்சு திரும்பி இதை ஃபயர் பண்றோம். ஃபயர் பண்ணும்போது இந்த கலர் ஆகும். இந்த கலர் ஆகும். ஓகே. அது திரும்பி அப்போ அதுக்குள்ள வந்து வாக்ஸோட அச்சு மட்டும் இருக்கும். ஓகே. இதுக்கு அப்புறம் இதுல வந்து மெட்டலை வந்து காய்ச்சி ஊற்றுவோம். இதுதான் மெட்டல். ஓகே. இது பார்த்தீங்கன்னா அலுமினியம், பித்தளை, காப்பரு, கொஞ்சம் கோல்டு, கொஞ்சம் சில்வர் எல்லாத்தையும் போட்டு பாயில் பண்ண தண்ணி ஆயிடும். இதை வந்து இதில் ஊற்றி விட்டுருவாங்க. ஊற்றி விட்டா ஒரு நாள் ஃபுல்லாக கூலிங்கில் இருக்கும். அப்புறம் உடைச்சோம்னா சேலை வரும். இப்போ மெட்டல் ரெடி பண்ணியிருக்காங்க, ஊற்றுறத நீங்கள் நிறைய பார்க்கலாம். இது பொருட்கள் மட்டும் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காது ஒரு வாட்டி கூட சொல்லுங்கள். ஜிங்கு, அப்புறம் காப்பர், செம்பு, நம்மோட டின்னு, இதுதான் அலாய் இல்ல, இது எல்லாமே சேர்ந்து வருதுதான். கோல்டு சில்வர். கோல்டு சில்வர் கொஞ்சம் குவாண்டிட்டி, கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே. இந்த 5 மெட்டல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுக்கு. ஓகே, சரி.
எது இதா மெக்னீஷியமா? ஓ இந்த பொம்மை வந்து ட்ரை பண்ணி இருக்கிறதுல ஒரு ஹோல் போட்டிருக்கு இல்லையா, அந்த ஹோல்குள்ள தான் அவங்க ஊத்துறாங்க. அந்த ஆக்சுவலி இந்த மாதிரி செஞ்ச ஸ்டாச்சு தான் இது. இந்த மாதிரி செஞ்சது இது வந்து இப்போ வேக்ஸ் ரிமூவ் ஆகிடுது. ஓ ஓ இது இப்படி போட்டுட்டு 24 hours அப்படியே வச்சிருக்கலாம் இல்ல? ஆமாம் 24 hours. ஓகே So to break the outer thing, and this is the raw ones which you get it after breaking the mold. So after that they will polish it, right? They will remove the rusted one. I think இது வந்து கொஞ்சம் ஒரு ரஸ்டிக்கா தெரியுது இப்போ, ஆன்டிக் மாதிரி. will finish கரெக்டா வரல. அதுக்கு அப்புறம் தான் the last they do the filing work. பாலிஷிங் ஆயிட்டு இருக்குல. Yeah, they do the பாலிஷிங் ஆயிட்டு இருக்கு. so they do the filing and it will be looking like this. So you can see all those details and polishing, filing, and it will be looking like this. கோல்டு காப்பர் ரெண்டுமே அதிகமாக கலந்துருக்கு. ஒர்க் டீட்டெயில்ஸ் தெளிவாக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து காப்பர் மட்டும்தான் கலந்துருக்கு அதிகமாக, கோல்டு கிடையாது. கோல்டு கிடையாது. அதனால இதில் வந்து ஒர்க் டீட்டெயில்ஸ் அவ்வளோவா தெரியாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதோட எல்லாமே வந்து அந்த மைன்யூட் ஒர்க் எல்லாமே ரொம்ப தெரியுது இல்லையா, கிளியராக தெரியுது. கரெக்டாக. ஏன்னா அந்த காப்பரும் கோல்டு மட்டும்தான் நம்ம உளி வச்சு வெட்டும் பொழுது அதை நைஸாக வெட்ட முடியும். மற்ற இது வந்து வெட்ட முடியாது. இவ்வளோ நைஸ் ஒர்க் செய்யும் பொழுது மற்ற வேகமாக அடிச்சோம்னா டப்புன்னு உடஞ்சிடும். பண்ண முடியாது. அதனால வந்து காப்பர் கோல்டு அதிகமாக சேர்ப்பாங்க. இந்த மாதிரி சின்ன பீஸ் செய்யறதுக்கு மட்டும். ஓகே ஓகே ஓகே. அப்போ அதோட விலை ஜாஸ்தி ஆகிடும். ஆமாம், இல்லையா? விலை ஜாஸ்தி. இதை மற்ற எதுனா அவ்வளோ ஆகாது. ஆகாது. பட் குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா?
அது மேலே வெள்ளை கிளாத் ஒன்று ஒட்டிடுவாங்க. ஓகே. ஒட்டிட்டு அந்த வெள்ளை கிளாத் மேலே ஷீஷல் பவுடர் எடுத்துக்கணும். இந்த ஷீஷல் பவுடரையும் புளியங்கொட்டை இதையும் ரெண்டையும் அரைச்சி ஒன்றா மாவை மிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஒரே நிமிஷம். இது டேமரிண்டோட சீடு இல்லையா? டேமரின் சீட்ஸ். ஓகே. அப்புறம் இது வந்து ஷெல்ஸ். ஓகே. சீ ஷெல். ரெண்டையும் அரைச்சி பவுடராக எடுத்துப்பாங்க. பவுடர் எடுத்துட்டு பவுடர். ஓ, இதுதான் அதோட மிக்சர். ஓகே ஓகே. ஒரு லிக்விட் ஃபார்மில் இது மாதிரி அரைச்சி எடுத்துட்டு ஓகே மேலே ஃபுல்லாக அந்த கிளாத் மேலே பூசிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. பூசிட்டு 2 நாளைக்கு வெயில்ல காய வைப்பாங்க. ஓகே. காய வச்சுட்டு திரும்பி மெமரி ஷீட் போட்டு ஃபுல்லாக தேய்ச்சிடுவாங்க. தேய்ச்சாக்க நம்மளுக்கு சைனிங் கிடைச்சிடும். அப்படி தொட்டு பாருங்க, நல்லா சைனிங்காக இருக்கும். ஓகே ஓகே. புரியுது. அது மேலே அதுக்கப்புறம் என்ன ஷீட்டு போடுவோம்? மெமரி ஷீட். ஓகே. அதுக்கப்புறம் டிராயிங் போடுவாங்க கையாலே. டிராயிங் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாவாலே வந்து கையாலே உப்பல் எடுப்பாங்க. டிசைனிங்ல எல்லாம் ஃப்ரெஷ்ஷாலே பண்ணுறது தான். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோல்டு ஒட்டுவாங்க. ஓகே. அதுக்கு மேலே கோல்டு பேப்பர் ஒட்டுவாங்க. அந்த டிசைன் நம்ம வரைஞ்சிருக்கிறதோட மேலே கோல்டு பேப்பர் ஒட்டுவோம் இல்லையா? ஓகே. கோல்டு பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கோல்டு பேப்பர் கொஞ்சம் காமிக்கிறியா? ஓகே. இதுதான் கோல்டு பேப்பர். ஆமாம். இந்த கோல்ட் பேப்பர் தான் அவங்க வந்து அந்த டிசைன்ல வந்து அந்த வரைஞ்சிருக்கிற டிசைன்ல வந்து இஸ் கோயிங் டு பேஸ்ட் இட். இது மேல வச்சிட்டு அத அப்படியே பேஸ்ட் பண்ணுவா. இப்படி பண்ணாங்கன்னா இதுல அப்படியே அச்சு மாதிரி பதிஞ்சிரும். ஓகே ஓகே. அத அப்படியே நறுக்கிட்டு திரும்பி அது மேலே வந்து கம் வச்சு ஒட்டிடுவாங்க. ஓகே. அது ஒட்டுறது வந்து கம் வந்து இந்த கருவ மரம் இருக்குல்ல, அந்த மரமா அந்த மரத்தோட பிசின். ஓகே ஓகே. அதோட கம் அந்த கம் வச்சு தான் ஒட்டுவாங்க. அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா தேவையான இடத்துல கலரிங் பண்ணுவாங்க. எல்லாம் நேச்சுரல் கலரு. ஓகே. அப்ப அந்த கோல்டு இருக்கிற இடம் மட்டும் பெயிண்ட் பண்ணாம மற்ற இடத்துல எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே. அந்த கலர் என்ன கலர் யூஸ் பண்ணுவோம் சார்? கலர் நேச்சுரல் கலர் தான். நேச்சுரல் கலர் தான். ரெண்டு கலருமே மிக்ஸ் பண்ணிப்பாங்க. நேச்சுரல் கலர் தனியாக தயாரிச்சிருவாங்க. தயாரிச்சுட்டு இதுல வந்து இப்போ இது என்ன சார்? இந்த மாதிரி ஸ்டோன்ஸ். இந்த ஜுவல்லரிக்கு எல்லாமே வந்து ஸ்டோன்ஸ் வச்சு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ லைக் த வீடியோ, you just subscribe, like and comment. And again, when you're coming to Tanjavur வந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணுங்க. And then you can always support these artisans. Correct. Come over and also you can choose all these valuable effort of these artisans. Yeah. Okay. இது வந்து அவங்க வந்து நமக்கு ஒரு ப்ரமோஷனல் கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் ரேட்டில் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் நம்மளோட சேனல் நேம் சொல்லினா வந்து. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரும்போது வந்து எங்களோட சேனல் நேம் சொல்லிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஓகே. ஸோ ஏன்னா இது வந்து இந்த ஆர்டிசன்ஸ், ஹார்ட்கோர் ஆர்டிசன்ஸ் ஃபேமிலியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தேர் வேல்யூ ஆஃப் ஒர்க். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். And same time we would like to come back again. Yes sir, நாங்கள் திரும்பி வருவோம். இனி ஒரு பெரிய ஒரு சிலை பண்ணுறதை பார்க்கறதுக்காக நாங்கள் திரும்பி வருவோம். ஸோ
we are just moving on to the next video. Until then, bye bye.